ஸ்க்ரீனை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு CSEETல பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான MCQs தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். First one, the type of communication which usually take place between people of the same status or is level of hierarchy and the organization is called. Same ஒரே லெவலில் இருக்கவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் இருக்காரு. ஸோ இவருக்கு ஈக்குவலாக இன்னொரு மேனேஜர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது நம்மளோட ஹையரார்ச்சி எப்படி போகுது? இட் இஸ் இன் த ஹரிசாண்டல் நேச்சர். ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் வந்துட்டு ஹரிசாண்டல். இதே வந்து மேனேஜருக்கு கீழே மேனேஜரை விட லோ லெவலில் ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அது வந்து டவுன்வர்ட். மேனேஜரை விட ஹையர் பொசிஷனில் ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் அப்வர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், a dash is a printed stationery which carries the essential information about the company or organization. ஸோ ஒரு கம்பெனியோட எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? இதில் ஸ்பெஷல் மார்க்கிங்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம், சப்ஜெக்ட் லைனையும் நம்ம சொல்ல மாட்டோம். சலிடேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்? ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம கம்பெனிக்கு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வில் பி த லெட்டர் ஹெட். லெட்டர் ஹெட்டில் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்? கம்பெனியோட நேம், அட்ரஸ், தென் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இருக்கும். கரெக்டுங்களா? தென் கம்பெனியோட லோகோ. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி லீகலாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லெட்டர் ஹெட்டில் தான் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அண்ட் அட்ரஸ் பார் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ். அட்ரஸ் பாரை நம்ம இன்னொன்று என்னன்னு சொல்லுவோம்? அட்ரஸ் பார் அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம ஒரு URL போகிறோம் அப்படின்னா அந்த டாப்பில் இப்படி இருக்கும் இல்லைங்களா? டாப்பில் ஒரு லைன். ஸோ அதில் நமக்கு என்ன இருக்கும்? அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும். www.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? URL பார் அப்படின்னு சொல்லுவோம். இது வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சர்ச் பார் அப்படிங்கிறது என்ன? இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு இந்த பூத கண்ணாடி சிம்பிள் போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம சர்ச் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வரும். ஹோம் பேஜ் அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட ஒரு ஹோம் பேஜ் தான் நம்மளுக்கு காமிக்கும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட், an MIS is composed of dash that is a part of overall unified system. MIS ஓட கம்போஸ்டு என்னென்ன, அதில் என்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சப்சிஸ்டம் தான் நமக்கு இன்க்ளூட் ஆகும். எக்கோசிஸ்டம் நம்ம சொல்ல மாட்டோம். அதோட லேயர்ஸ், ரேண்டம் சாஃப்ட்வேர் இது எல்லாமே நம்மளுக்கு வராது. ஸோ இப்போ நம்மளோட கரெக்ட் ஆன்சர் சப்சிஸ்டம். இதுக்கு அடுத்து, டேஷ் ஆர் த ப்ரிஃபிக்ஸ் தட் டினோட்ஸ் த ஆக்ட் ஆஃப் அன்டூயிங் த ப்ரீவியஸ் ஆக்ட். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரிஃபிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் அந்த ரூட் வேர்ட் நமக்கு எதை டினோட் பண்ணும் அப்படின்னா பீயிங் டன், அதை செஞ்சாச்சு அப்படிங்கிறத நமக்கு டினோட் பண்ணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ரிவர்ஸ் செட் ஆஃப் ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, ஃபைண்ட் த மிஸ்ஸ்பெல்ட் வேர்ட். இதில் எந்த வேர்டுக்கு ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் லியசன். இதுதான் லியசனோட கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ MCQஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ஆன்சரை நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும், எதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் we have to find out. அப்போ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். தென் இதில் நமக்கு டோட்டலாக வந்துட்டு 50 மார்க்ஸுக்கு கொஷின்ஸ் இருக்குது. இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. டோட்டலி வந்துட்டு உங்களுக்கு 35 கொஷின்ஸ் வரும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம்? எல்லா கொஷின்ஸையுமே தைரியமாக அட்டென்ட் பண்ணலாம். எனக்கு மார்க் போகும், அதனால நான் இந்த கொஷினை விட்டுட்டு வந்தேன், அதனால நான் இந்த கொஷின் எழுதலை, இப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு யாருமே போக மாட்டோம். கரெக்டுங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தால் தான் நம்ம இதை பற்றி யோசிப்போம்.
நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அப்படிங்கும்போது நம்ம தைரியமாக எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணலாம். இது ஸ்கோரிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ் பிலோ. கீழே கொடுத்துருக்க ஃப்ரேஸோட கரெக்ட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்ட் பிளான்ச்சோட கரெக்ட் மீனிங் என்ன? ஸோ இதுக்கான கரெக்ட் மீனிங் வந்துட்டு கம்ப்ளீட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் கரெக்ட் மீனிங். ஸோ இதில் இஷ்யூ ஆஃப் வாரண்ட், நோ அத்தாரிட்டி, லேக் ஆஃப் அத்தாரிட்டி, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வராது. நெக்ஸ்ட் ஒன், கிவ் த சினானிம் ஃபார் த ஃபாலோயிங் வேர்ட். அனாக்லிட்டோட கரெக்டான சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு devastate அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், a dash is a list of securities owned by a person or institution. ஸோ எதை வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் தி ப்ராஸ்பெக்டஸ். இது பாலிசி வராது, தென் பிரின்சிபலும் வராது. ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது சிங்கிள். ஸோ இப்போ நிறையா இருக்குது அப்படிங்கும்போது அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து, இன் கேஸ் ஆஃப் dash message, the audience is expected to need encouragement in order to act as the sender's desire. ஸோ இதில் எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வேணும். பாசிட்டிவ் மெசேஜ்லும் நமக்கு வராது, நெகட்டிவ் மெசேஜும் வராது. டாமினேட்டிங் அப்படிங்கிறது இன்னொரு பர்சனை நம்ம டாமினேட் பண்ணுற மாதிரி பேசுறது. ஸோ இப்போ இது மூணுமே நமக்கு வராது. ஸோ அப்போ நம்மளோட கரெக்ட் ஆன்சர் பாசிவ் மெசேஜ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Next one, which of the following is not a tip for choosing a right word? ஒரு கரெக்டான வேர்டை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்டு வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். தென் இதை எல்லாருமே யூஸ் பண்ணணும், ஃபெமிலரான வேர்டாக இருக்கணும், அந்த வேர்டு வந்து சின்ன வேர்டாக இருக்கணும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேர்டை சூஸ் பண்ணும்போது இதெல்லாமே நம்ம திங்க் பண்ணுவோம். அப்போ எது நம்ம திங்க் பண்ண மாட்டோம், யூஸ் ஆஃப் ஜெண்டர் பயாஸ்டு வேர்ட்ஸ். ஜெண்டர் பயாஸ்டு வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதை டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட், a planned reduction and number of employees needed in a firm. ஸோ என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த காஸ்ட். காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வேர்ட்லேயே நமக்கு என்ன இருக்குது, ரிடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரிடக்ஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரிடக்ஷன் அப்படின்னா என்ன ஆகுது, அதோட வேல்யூ கம்மி ஆகுது, டவுன் ஆகுது. அப்போ இங்கே டவுனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன வேர்டு இருக்குது அப்படின்னு பாருங்க, டவுன் சைசிங். நெக்ஸ்ட் ஒன், which of these reports contain information of a routine nature? routine nature அப்படின்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி வேணும், கண்டினியூஸாக பீரியாடிக்கல் பேசிஸில் எனக்கு வேணும். கரெக்டுங்களா? ஸோ பீரியாடிக்கல்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், மந்த்லி, குவார்டர்லி, ஆனுவலி, ஹாஃப் இயர்லி, இது எல்லாத்தையும் தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் பீரியாடிக்கல் ரிப்போர்ட், மற்ற எதுவுமே நமக்கு வராது. நெக்ஸ்ட், in MIS system design, the source of information may be categorized as dash and dash. ஸோ இதில் MIS சிஸ்டம் டிசைனோட கேட்டகரைஸ்டு வந்துட்டு நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறது நமக்கு வராது. தென் பர்சனல், ஆர்கனைசேஷனலும் வராது, யூஸ்ஃபுல், அன்யூஸ்ஃபுல்லும் வராது. ஸோ MIS அப்படிங்கிறத நம்ம என்னென்ன ஃபேக்டர் பார்ப்போம், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது, அதை பார்த்து தான் நம்மளோட MIS சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ பி தான் நம்மளோட answer. Next one, before sending any written communication, one should take a moment to review for a spelling, grammar and punctuations mistakes. This practice is called. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி we have to check. கரெக்டுங்களா? ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இது செக் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டோம். ஓவர் கம்யூனிகேட்டர், கர்டசி, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ரூஃபை வச்சு நான் செக் பண்ணுறேன். ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், நாய்ஸ் இஸ் அ டேஷ் பேரியர் டு தி கம்யூனிகேஷன். நாய்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஃபிசிக்கலாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம இது என்ன பேரியர் அப்படின்னு சொல்லுவோம், இட் இஸ் அ ஃபிசிக்கல் பேரியர்.
சோஷியோ சைக்காலஜிக்கல் அப்படின்னா நம்மளை மென்டலி அஃபெக்ட் பண்ணுறதை சொல்லுவோம். சிமான்டிக் அப்படிங்கிறது லாங்குவேஜ் ரிலேட்டடாக வர்றது சிமான்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் ஃபிசிக்கல். நெக்ஸ்ட் அவுட் சோர்சிங் மீன்ஸ். அவுட் சோர்சிங் அப்படின்னா என்ன? நம்ம கம்பெனியில் அந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மற்ற கம்பெனிஸ் கிட்ட கொடுத்து இதை பண்ண சொல்லுவோம். ஆர்எல்ஸ் நம்மளே அதை ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கு டைம் ரொம்ப கன்சியூமிங்காக இருக்குது, ரேட் ரொம்ப அதிகமாக ஆகுது. ஸோ இந்த ரேட்டை எல்லாம் கம்மி பண்ணுறக்கு, டைம் கன்சியூமிங்கை ரெடியூஸ் பண்ணுறக்கு, எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்காக மற்ற ஆர்கனைசேஷனோட ஹெல்ப்பை நம்ம தேடி போகிறோம். தட் இஸ் த அவுட் சோர்சிங். இதில் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு ஆர்கனைசேஷன் கிட்ட கொடுப்போம். ஸோ அப்போ இந்த ஆன்சரில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எங்கே அதர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற கீவேர்ட் வருது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட், இன் டேஷ் several people can talk to each other and see each other on the television screen simultaneously. எந்த மீடியா நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு சைமல்டேனியஸாக பார்த்துக்க முடியும், பேசிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? மல்டிமீடியா அப்படிங்கிறது நம்ம ஆப்ஸ் தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா? தென் ஃபேக்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் a written. ஸோ அப்போ இங்கே நம்மளால ஃபேஸை பார்த்துக்க முடியாது. தென் வாய்ஸ் மெயில் அப்படிங்கிறது வாய்ஸ் மட்டும்தான். அப்போ நம்மளால ஃபேஸை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கரெக்ட் ஆன்சர் என்னது? டெலிகான்ஃபரன்சிங் ஆர் எல்ஸ் வீடியோ கான்ஃபரன்சிங். நெக்ஸ்ட், கிராஃப்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் விச் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். கிராஃப் அப்படிங்கிறது எந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷனில் வரும்? அது நம்ம வாய் வழியாக சொல்கிறோமா? கிடையாது. ஓரல் கம்யூனிகேஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் அது ரிட்டன் அப்படிங்கிறதும் வருது, பட் இது கரெக்ட் கிடையாது. ஸோ இது டவுட்டில் நம்ம வச்சுப்போம். இதுக்கு அடுத்தது ஆடியோ விஷுவல். ஆடியோ ஏதாவது இருக்கா? கிராஃப்ஸில் கிடையாது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட்டு, இப்போ அதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே இயரு, இங்கே சேல்ஸ். ஓகே, நம்ம எப்படி டயக்ராம் போடுவோம் இல்லையா? இந்த மாதிரி போடுவோம். கரெக்டுங்களா? இப்போ நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க. அந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத விஷுவலா நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அப்போ எங்க விஷுவல் அப்படிங்கிற வேர்ட் வருது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட், மெகாஃபோன், மெகா ஸ்டார், மெகாலெத் அண்ட் மெகாவாட் ஆர் விச் ஃபார்ம் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ். ஸோ இதில் மெகா அப்படிங்கிற வேர்டை மட்டும் பாருங்க. இது எதை ரெஃபர் பண்ணுது? சைஸை ரெஃபர் பண்ணுதா, ஆர்எல்ஸ் டைமா, நம்பரா, பிளேஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் டைம் ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணுதா? கிடையாது. 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் ஏதாவது சொல்லுதா? கிடையாது. ஒரு பர்டிகுலர் பிளேஸை சொல்லுதா? கிடையாது. ஸோ மெகா அப்படின்னா என்ன? நிறையா இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இட் ரெப்ரசன்ட் த சைஸ். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லணும்? சைஸ் ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், choose the correct spelling. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல என்ன கரெக்ட் ஸ்பெல்லிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, integrity. நெக்ஸ்ட்டு, email can be filtered using the dash option which prevents unwanted mail. ஸோ unwanted mail ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம்? இன்பாக்ஸில் எனக்கு தேவையில்லாத மெயிலை நான் ஃபில்டர் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம்? சென்ட் அப்படிங்கிறது என்ன? நம்ம மெயில் சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது வராது. ட்ராஷ் அப்படிங்கிறது என்ன? நம்ம டிலீட் பண்ண மெசேஜஸ் எல்லாமே இருக்கக்கூடியது. ஸோ இதுவும் கிடையாது. ஆல் ஆஃப் த எபோவ் ஆப்ஷனும் நமக்கு வராது. பிகாஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன் என்ன ஆயிடுச்சு? நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நம்மளோட ஆன்சர் ஸ்பேம். ஸ்பேம் அப்படிங்கிறது தேவையில்லாத மெசேஜஸ் எல்லாமே நமக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் ஸ்பேம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், PDA and digital communication stands for. ஸோ இங்கே டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் PDA அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ D அப்போ எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்? டிஜிட்டல் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணணும். இங்கே Dக்கு எங்கே டிஜிட்டல் அப்படின்னு வருதுன்னு பாருங்கள். ஸோ ரெண்டு இதில் வருது. இதில் நம்ம ஆக்ஷனோ ப்ரொஃபஷ்னலோ இந்த வேர்டிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ நம்மளோட கரெக்ட் ஆன்சர் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட், டேஷ் டு கம்யூனிகேட் may occur if the transmitter and receiver assign different meaning to the same word. ஸோ சொல்கிறவங்களும் அதை கேட்குறவங்களும் சேம் வேர்டுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது என்ன பேரியர்?
செமாண்டிக் அப்படிங்கிறது லாங்குவேஜ்னால வர்றது, ஃபிசிக்கல் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நம்மளால ஃபீல் பண்ண முடியணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷனும் வராது. ஸோ அப்போ நம்மளோட ஆப்ஷன் வந்து சோஷியோ சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், DAS allows viewing multiple pages in the same browser without opening a new browser session. புதுசாக நான் இன்னொரு ப்ரௌசர் செக்ஷன் ஓப்பன் பண்ணாமல் நான் வந்து சேம் ப்ரௌசர்லேயே இன்னொரு பேஜை வந்து நான் வியூ பண்ணணும் அப்படின்னா என்ன ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்? அட்ரஸ் பார் அப்படிங்கிறது யூஆர்எல்லை ரெஃபர் பண்ணக்கூடியது. சர்ச் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு கண்டென்ட்டை என்டர் பண்ணிவிட்டு அதை சர்ச் பண்ணுறதுக்கு. ஹோம் அமுத்துனீங்கன்னா என்ன ஆகிடும்? டோட்டலாக நமக்கு வெளியே போயிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் டேப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், டியர் சார் மேடம் அண்ட் லெட்டர் இஸ். ஸோ இந்த சார் அண்ட் மேம் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? அட்டென்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அட்டென்ஷன் லைனுக்காக we should not use that. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ஹெட்டிங்காக இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? யூஸ் பண்ண மாட்டோம். இது நம்மளோட மெயின் பாடியும் கிடையாது. இட் இஸ் a salutation. நெக்ஸ்ட்டு a litigant is. ஸோ litigant அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த litigant அப்படிங்கிறது authority to give, given to take some action. ஸோ litigant அப்படின்னா நீங்கள் இந்த ஆக்ஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறது தான் வந்து litigant அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், which of the following spelling is correct? அக்குமடேட்டோட கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன? ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following are not skill required for better comprehension? இதில் எந்த ஸ்கில் நாட் ரெக்வயர்ட்? இதில் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன மைன்யூட்டாக பார்க்கணும்? அந்த ஸ்கில் தேவையா தேவையில்லையா, நாட் அப்படிங்கிற வேர்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். கொஸ்டினை ஒரு டைமுக்கு 2 டைம் படிங்க, தப்பே கிடையாது. ஸோ எந்த ஸ்கில்ஸ் நமக்கு தேவையில்லை? லாஜிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு வேணும். இன்ஃபரன்ஸ் பவர் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வேணும். வெக்காபுலரி பவருங்கிறதும் வேணும். அட்டென்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? பெட்டராக நம்மளால் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் லெஸ் அட்டென்ஷன். நெக்ஸ்ட், த வேர்ட் ஏ அண்ட் த, இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இது வேர்பு கிடையாது. வேர்ப் அப்படின்னா சம்திங் நம்ம ஏதாவது பண்ணுற மாதிரி ரெஃபர் பண்ணுறது, கரெக்டுங்களா? தென் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறதும் கிடையாது, ப்ரிப்போஷனும் கிடையாது. ஆன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்ம அதை ப்ரிப்போஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் ஆர்டிகல்ஸ். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷில்பீஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.